அம்மா கையில் என்ன? கையில் மீன் வறுக்கிறதுக்கு இப்போ இதில் பெரட்டி வச்சிருக்கோம். ஓ, கையில் மீன் பொரிக்க ரெடியாக இருக்குது. சரி, எங்கே கொண்டு போகிறீங்க? வறுக்கிறதுக்கு. சரி, போங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு. வாங்க, அப்படியே எங்கள் அம்மாவை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வச்சுருத. ஓகே, இது என்னது? இது குழம்பு. இது மீன் குழம்பு. ஓகே, ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அங்கே என்ன? அங்கே ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ரசம் வர கட் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் வந்து இது மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அடுப்பு சட்டியில் எண்ணெய் வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறோம். கிச்சன் இப்போ வந்து இப்படி தான் இருக்கும், ஏன்னா சமையல் வேலை தடபடலாக போயிட்டுருக்கு. அரை மணி நேரத்தில் கிச்சன் எப்படி நீட்டாக ஆகுதுன்னு பாருங்கள். நானும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு வந்தாச்சு. வாங்க போய் மீன் குழம்பு சாப்பிட்றோம். அம்மா, மீன் குழம்பு ரெடியா? ஓகே, சாப்பாடு போடுங்க, சாப்பிடுவோம். சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல், மத்தி மீன் வறுவல், தண்ணி எல்லாமே இருக்குது. மீன் குழம்பு நம்ம ஸ்டைலில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு அப்படியே செட்டிநாடு ஸ்டைல் அரைச்சி வச்ச மீன் குழம்பு. மீன் குழம்புல கரண்டியெல்லாம் விட்டு உடச்சிடக்கூடாது. அது அப்படியே அழகாக பக்குவமாக அப்படி எடுக்கணும். எடுத்து குழம்பு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அண்ட் ஒரு தலை வெட்டினா தலை எனக்கு. ஓகே, இதுதான் நம்ம வீட்டு மீன் குழம்பு. இப்படியெல்லாம் இருக்குது. சாப்பிட்டுட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன். நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டைல் பேசவே முடியல, எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குது. இப்படி நல்லா வதன்னு அளவாக குழம்பு ஊற்றிட்டு இப்படி பரட்டி மீனில் கொஞ்சம் அப்படி எடுத்து அப்படியே குழம்பு கொஞ்சம் எடுத்து இப்படி வாயில் வச்சிங்கன்னா, ஓ மை குட்னஸ், அப்படி தான் இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.